வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் 21:15 வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரமும் கர்த்தர் கேட்கிறார், சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நமக்கு தெரியும், பேதுரு இயேசுவை மறுதலித்த பிற்பாடு இயேசு பேதுருவை சந்தித்து மீண்டும் மீண்டும் கேட்ட வார்த்தை, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? முதல்ல கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா? எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகமா, ரொம்ப எதிர்பார்த்து கேட்கிறார். இங்க இருக்கிற எல்லாரிலும், இங்க இருக்கிற எல்லாரை விட உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கிறார். பேதுரு சொல்லுவார், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அடுத்து இன்னொரு ஸ்டெப் இறங்கி வரார், நீ என்னிடத்துல அன்பா, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து, பிடிக்கும் தானே? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க. ஆக்சுவலா இன்னொரு வேர்டு தான் பேசணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஈவினிங்கில் ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு நேராக அப்படியே ஒன்று காற்றடித்து திருப்புவது போல ஆவியானவர் திருப்பினார். தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அன்பு. பேதுருவை சந்தித்த முதல் நாளில் அல்ல இந்த கேள்வி கேட்டது. அன்பு என்றால் என்னவென்பதை பேதுருவுக்கு முழுமையாய் காண்பித்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். கிருபையின் காலத்தில் தான் வாழ்கிறோம் என்றாலும் கிருபையின் காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாளில் நடக்கும் அடையாளங்கள் என்னவென்று சீஷர்கள் கேட்கும் போது ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகம் நிறைவேறிவிட்டது, இன்னும் நிறைவேற காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒன்று தெரிகிறது, கிருபையின் காலம் இன்னும் முடியவில்லை. ஆனால் கிருபையின் காலம் எப்போ முடியும்னு தெரியாத ஒரு நிலையில நம்ம வந்துட்டோம். அப்போ நம்முடைய பயணம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கிற தெளிவு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயம் தேவை. நான் என் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செஞ்சு அந்த நித்தியத்தை நான் இழப்பேன் என்றால் இந்த உலகத்தில் என்னை விட பரிதவிக்கப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா ஆண்டவர் மேல அன்பு கூறாமல் அவருடைய காரியம் அவருக்கென்று முழுமையாய் முழு மனதோடு எதுவுமே செய்ய முடியாது. கொரிந்தியருக்கு எழுதும் போது எடுக்க வேண்டாம், பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதி முடிக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் வருகிறார் அப்படின்னு எழுதி முடிப்பான். 1 கொரிந்தியர் 16 இருக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் வருகிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நான் எத்தனை வருஷம் விசுவாசி என்பதல்ல இங்க விஷயம், நான் எவ்வளவு தேவனிடத்தில்
அன்பு கூறுகிறேன். இதுதான் விஷயம். எனக்கு எந்த அளவுக்கு பைபிள் நாலேஜ் இருக்கிறது என்பதல்ல விஷயம். நான் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். நான் எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறேன் என்பதல்ல விஷயம். நான் எப்படி பாடுகிறேன் என்பதல்ல விஷயம். நான் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அதாவது நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை நம்ம கூட்டணுமே தவிர குறைக்க கூடாது. ஆமென். நான் இப்ப என்ன சொன்னேன்? நம்ம பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. பேதுருவே, இவங்க எல்லாரும் விட உனக்கு என்ன பிடிக்குமா? ஆமா. இப்படி போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் எடுத்ததுமே டாப் கியர்ல போறாரு. ஏன்? அன்பு சகலத்தையும் நம்பும். என்ன ஆண்டவர் நம்பினது என்னுடைய உத்தமத்தை வைத்தல்ல, அவர் என் மேல் வைத்த அன்பை வைத்து. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று, நான் உண்மை உள்ளவன் ஆனதினால் அல்ல, என்னை உண்மை உள்ளவன் என்று. ஏன் அப்படி நினைக்கிறாரு? அவர் என் மேல் வைத்த அன்பு. இன்னைக்கு என்னை மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பேர் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நல்ல கேளுங்க. நமக்கு நேரம் வேகமா போகிறது. கரெக்டா 1 hour நீங்க கவனிக்கணும். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு எங்க பிரேக் போடணும் அங்க பிரேக் போடுவேன். ஆமா, நீங்க பிரேக் போட வைக்கணும். தட் மீன்ஸ் நீங்க வேர்டு உங்களுக்கு உள்ள வந்து இடையில ஒரு ஆள் கிராஸ் ஆகிட்டு வண்டியை பிரேக்கு போட. ஆமா, நல்ல கவனமா கேளுங்க. நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கு? ஐயோ, இன்னைக்கு பைபிள் படிக்கல, நைட்டு தூக்கத்துல பேய் கனவு வரும், பைபிள் எடு படி, அப்படி படிக்கிறவங்க எல்லாரும் பைபிளை இப்ப செக் பண்ணா சங்கீதம் 91 பேஜ் இருக்கு. அந்த 91 சங்கீதம் இருக்கிற பேஜ் பல கலர்ல இருக்கும், பல வர்ண அங்கி போட்டது போல இருக்கும். இது எப்போ படிச்சது தெரியுமா? இந்த கொரோனா வந்து தெரியுமா? ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சாப்பிடும் முன் சாப்பிட்ட பிறகு. ஆமென். நம்ம பைபிள் எதுக்காக படிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஆமென். எனக்கு கெட்ட சொப்பனமாவே வருது. நிறைய பேர் பைபிள் படிக்க மாட்டாங்க, ஆனா பில்லோக்கு அடியில் வச்சிருப்பாங்க. எங்கேயாவது போட்டிருக்கா? சிலர் பிள்ளைய வச்சுட்டு பக்கத்துல பைபிளை வச்சிருப்பாங்க. ஏன்னா பேய் எதுவும் பிள்ளைகிட்ட. பைபிளும் அழகா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியே பிளாக்கு, திறந்தா ஒயிட்டு. பைபிள் இருந்து அநேகர் வாழ்க்கையில இன்னும் இருள் இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னும் திறக்கல. இது மத புத்தகம் அல்ல, இது மத புத்தகம் அல்ல. பரலோகம் எனக்கு எழுதி கொடுத்த லெட்டர். இது மத புத்தகம் கிடையாது. சொல்லுங்க, பைபிள் மத புத்தகம் கிடையாது. இது அப்பா எழுதி தந்த கடிதம். ஹல்லேலூயா. என்னை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு என் தகப்பன் எழுதி தந்த கடிதம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். நான் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ளேன்னா, நான் பைபிளை எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவுதான் ஆண்டவரை நேசிக்கிறேன். பைபிளை நான் எப்படி எவ்வளவு பார்க்க விரும்புகிறேனோ அவ்வளவுதான் நான் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் வார்த்தை என்ன ஆனதான்? மாம்சமானது. இந்த பைபிளுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவரை நான் கண்டேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? வேற வேற எதுவுமே கேட்கல. பாரு, உன் வாழ்க்கையில நான் இதை செய்யணும்னா நீ அப்படி செய், இதை செய். நீ இத்தனை மலை ஏறணும், இத்தனை கடலை பார்க்கணும்,
இங்க போனா ஒண்ணுமே இல்லை, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பு இன்னது என்பதை பேதுருவுக்கு தேவன் காண்பித்ததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கும் தேவன் அப்படித்தான் காண்பித்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அன்பு நிமித்தமாக கர்த்தர் செய்த காரியம், அவர் பேதுருவை தேடி வருகிறார். 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை, இப்போ நான் கேட்டுட்டே இருப்பேன், எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. நான் கேட்டுட்டே, கடற்கரையில் மொத்தம் எவ்வளோ போட்டு நிற்கும்? பயங்கர ஷார்ப்பா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பர்டிகுலரா கர்த்தர் எத்தனை போட்டை பார்க்கிறாரோ? ஏன் அந்த 2 போட்டை பார்க்கிறார்? அந்த 2 போட்ல ஒண்ணுமே இல்லை. உலக கண்கள் எல்லாம் இருக்கிறவனை பார்க்கும், உன்னதருடைய கண்கள் ஒன்றுமில்லாதவனை பார்க்கும். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று எல்லாரும் இயேசு அப்படி நெருங்கும் போது இயேசு இப்படி பார்க்கிறார். பார்க்கும்போது அங்க அந்த படகுல ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த சம்பவம் தெரியும். இரவெல்லாம் பிரயாசப்படுறாங்க, எதிர்பார்ப்போடு கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை. எங்கள் சர்ச்சிலையும் நிறைய சகோதரர்கள் மீன் பிடிக்க போவாங்க, போட்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு விசை போயிட்டு ஒன்றும் கிடைக்கலன்னா அவங்க வாய்ஸ் டோனே மாறிடும். பாஸ்டர் இந்த வாட்டி தொழில், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அதில். ஒரு நாள் சர்ச்சில் ஒரு பிரதர் போட் வச்சுருந்தேன், சும்மா விசாரித்தேன். கடலுக்கு போயிட்டு ஒரு 6 நாள் 7 நாள் கழித்து வருவோம் பாஸ்டர்னாங்க. 1 டே எவ்வளோ செலவாகும் கேட்டேன். அவங்க பெரிய போட் வச்சுருக்காங்க. 1 டே மட்டும் 1.25 லட்சம். 1 டே, ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த டீசலுக்கு அவ்வளோ காசு ஆகிடுது. அப்போ போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா ஒரு வாரத்தில் எத்தனை லட்சங்கள் போகிறது. இது போக பிரயாசம். அந்த இரவு பகல் முழுவதும் போட்டில் இருந்து இவர் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டுட்டு வராரு. கடற்கரை எப்போவுமே மீன் பிடிக்க ஒரு டீம் கடலுக்கு போனாங்கன்னா கரையில் ஒரு டீம் இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மீன் வாங்குறதுக்கு. போட்டெல்லாம் வரும்போது எல்லாருடைய கண்கள் எதை பார்க்கும் தெரியுமா? எந்த போட்டில் நிறைய இருக்குன்னு பார்க்கும். நேர பேதுருவின் போட்டு கிட்ட வரும்போது பார்ப்பாங்க, ஐயோ இங்கே ஒன்றும் இல்லை, போயிடுவோம், ஒன்றும் இல்லை, போயிடுவோம். இயேசு நின்று அப்படியே பார்க்கிறார். 2 படவுகளை கண்டார். அதில் ஒன்று சீமோனுடையதா இருந்தது. இந்த 2வது வசனத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் அப்படின்னு இருக்கும். இப்போ இயேசுவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. எதுக்கு பிளாட்ஃபார்ம் தேவை? 1வது வசனம், பேதுருவுக்கு போட்டு ஒன்றும் தேவையில்லை. அந்த இடத்துல கொஞ்சம் அந்த கடல்ல கொஞ்சம் எல்லா கண்களுக்கு முன்னாடி இயேசு நடந்து
ஒரு கொஞ்சம் ஸ்டெப் போயிருப்பாருன்னா அவங்களுக்கு பிரசங்கமே தேவையில்லை, அத்தனை பேரும் காலில் விழுந்திருப்பான். ஆமாவா இல்லையா? இயேசு தம்முடைய செயலை அப்படி வெளிப்படுத்த விரும்பாமல் ஒன்றும் இல்லாதவனுடைய படகை தெரிந்தெடுத்து அவனில் இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் மாலை வேளையில் எனக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை என்கிற கேள்வியோடு யாராவது வந்திருக்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லாதவனை உலகத்துக்கு வேண்டாம், ஆனால் அவனை தான் இயேசுவுக்கு வேண்டும். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களையும் உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இப்ப கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பெர்மிஷன் கொடுக்காம என் வாழ்க்கை படகுல இயேசு வரமாட்டார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தது உலக தோற்றத்துக்கு முன்னே, உண்மைதான். என் காரியங்களை எல்லாம் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டம் பண்ணி வைத்து விட்டார். அதே நேரத்தில் அது எல்லாம் எனக்கு எப்போ சாங்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அக்செப்ட் பண்ணணும். இந்த கவனன்ட்ங்கிறது அப்படிதான், உடன்படிக்கை என்பது அப்படிதான். மேரேஜுக்கு உடன்படிக்கை பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்போ ரெஜிஸ்டரில் யாரெல்லாம் சைன் பண்ணணும்? மாப்பிள்ளை மட்டும் சைன் பண்ணா போதுமா? பொண்ணும் சைன் பண்ணணும். நான் தோன்றதுக்கு முன்னாடி என் திட்டத்தில், என்னை குறித்த திட்டத்தில் ஆண்டவர் சைன் பண்ணிட்டார். இனி அது எப்போ என் வாழ்க்கையில் சாங்ஷன் ஆகும் அல்லது அப்ளை ஆகும், ஆனால் நானும் சைன் பண்ணணும். அதுதான் எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி தெரிந்தெடுத்தேன். ஆண்டவர் சைன் பண்ணிட்டார். இதை எரேமியாவுக்கு வெளிப்படுத்தும் போது எரேமியா சொல்றார், ஐயோ நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. இப்போ ஆண்டவர் அவனை கன்வின்ஸ் பண்றார். ஏனென்றால் எரேமியா எஸ் சொன்னாதான் அடுத்து நடக்கும். எரேமியா எஸ் சொல்லணும். இப்போ ஆண்டவர் பேசுறார், நீ நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன் கூட இருப்பேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, நான் உன் கூட இருப்பேன். இப்போ எரேமியா எஸ் சொன்னதும் அடுத்த வார்த்தை, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஏற்படுத்தினேன் அப்படிப்பாங்க. கர்த்தர் குறித்தது எப்பொழுது? தாயின் வயிற்றில் இருக்கும்போது. எரேமியா எப்போ எஸ் சொன்னாரோ அன்னையிலிருந்து வேலை ஸ்டார்ட் ஆகுது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் நம்மை குறித்து, நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கர்த்தர் குறித்து வைத்து விட்டார். நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன, எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் குறித்து வைத்துட்டார்ல, இனி என் கால் போன போக்கில், என் மனம் போன போக்கில் நடக்காது. என் வாழ்க்கையில தேவன் எழுதி வைத்தது, தேவன் குறித்து வைத்தது எல்லாம் எனக்கு நிறைவேற வேண்டுமானால் நான் என்ன பண்ணணும்னா அவருக்கு இடம் கொடுக்கணும். தேடி வந்த அன்பை பேதுரு பார்க்கிறான். ஏன் பேதுரு அந்த அன்பை பார்க்கிறான் என்றால், பேதுரு இயேசுவை சந்திக்கிறது இது முதல் முறை அல்ல. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 41, 42 வசனங்களில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், பேதுருவின் சகோதரன் அந்திரேயா பேதுருவை அழைத்து கொண்டு இயேசுவின் இடத்துக்கு செல்லுகிறான். அவனுடைய பெயர் சீமோன். சீமோனை பார்த்ததும் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கேபா அப்படிங்கிறார், பேதுரு அப்படிங்கிறார். சீமோனுக்கு பேதுருன்னு பெயர் வச்சது யாரு? இயேசு வச்சார். எப்பொழுது வைத்தார்? பேதுருவுக்கு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டா இல்ல, வரும்போது எப்படி கூப்பிடுறார்? சீமோன் கூட. அப்போ கர்த்தர் எப்போ பெயர் வச்சுட்டார்? நம்ம பேர் நமக்கு எப்போ தெரியும்? பிறந்தோன்னு தெரியுமா? யாருக்கு அது பிறந்தோன்னு தெரியும்? கொஞ்சம் வளர்ந்தது அப்புறம் தான் தெரியும். ஆனா நம்ம பேர் நமக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? பிரசங்கி 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். இந்த பேதுரு கேரக்டர் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும்.
பேதுரு யாராய் மாற போகிறான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவனை பார்த்ததுமே கேவா அப்படிங்கிறார், பேதுரு அப்படிங்கிறார். பேதுரு அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு விழுவான்னு பார்த்தா பாய் சொல்லிட்டு போயிட்டார். பேதுரு எங்க போறாருன்னா தேவ திட்டத்தை விட்டு விலகி மீண்டும் மீன் பிடிக்க போறார். ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி உங்களை அழைக்காம அவருடைய திட்டத்தை வைத்து அழைக்கிறார்னா உங்களுடைய ஃபியூச்சர் உங்க கையில் இல்ல, அவர் கையில் இருக்கிறது. ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய பாஸ்ட் வச்சு கூப்பிடவே மாட்டார். இதான் பைபிள் இன்னைக்கு எப்படி நமக்கு நம்பிக்கையா இருக்கிறதுன்னா இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை ஒவ்வொன்றுமே நமக்கு ஃபியூச்சரை கொடுத்துட்டே இருக்கிறது. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. அவருக்கு தெரியுங்க, இங்கே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எனக்கு உங்க யார் பேரும் தெரியாது. எனக்கு பாஸ்டர் ஹட்சன் பேர் தான் தெரியும், அதுவும் ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனால் ஒரு காரியம் எனக்கு கேரண்டியாக சொல்ல முடியும், நான் ஒருவரை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, உங்க எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த பேதுரு வலையை அலசுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் உள்ளம், அவன் கண்ட தோல்வி, அவன் பட்ட பிரயாசம், அவன் எதிர்பார்த்தது கிடைக்காம வேதனை உள்ள அடக்கி வைத்துக் கொண்டு வலையை அலசி கொண்டிருப்பது கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் எல்லாரும் இயேசுவை நெருங்கின போது இயேசு பேதுருவை நெருங்கினார். தேவனை தேடி மனிதன் இங்கும் அங்கும் அலைகிறான். சவுத்தில் இருக்கிறவங்க நார்த்துக்கு போறாங்க, நார்த்தில் இருக்கிறவங்க சவுத்துக்கு வராங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு போறாங்க, அங்க போறாங்க, கேரளாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. மனிதன் தெய்வத்தை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் போது அந்த தேவன் நாம் இருக்கிற இடத்துல நம்மை தேடி வந்தது அன்பு. பேதுரு பார்க்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன பேதுருன்னு அழைச்சதுக்கு அப்புறமும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்பொழுது நான் நிறைவுள்ளவனாய் அல்ல, குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறார், போட்ல கொஞ்சம் உட்காரட்டுமா? நம்மளை ஒருத்தவங்க தட்டிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா, அசட்டை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா, அடுத்து அவங்க கிட்ட போய் நிற்போமா? ஏன் நிற்க மாட்டோம் தெரியுமா? நம்முடைய அன்பெல்லாம் நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்போம். இதுதான் நம்ம அன்பு. இயேசுவின் அன்பு இதற்கு மாறுபட்டது. அவருடைய நேசம்தான் இன்னைக்கு நம்மளை பிடிச்சு நிக்க வைக்குது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, போட்ல இருந்து பேசுறார். பேதுரு ஒரு வார்த்தை பேசல, பேதுரு சைலண்ட் ஆயிட்டார். கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். ஜனங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனங்கள்லாம் எதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க? பேதுருக்கு போட்டு முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி யாரும் பேதுரு போட்டு முன்னாடி இல்லை. ஏன்னா அந்த போட்டில் என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாரும் பேதுரு போட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இப்ப போட்டில் என்ன இருக்கு? மீன் இருக்கா? இல்லை. ஆனா யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தள்ளி போனவங்க எல்லாம் உனக்குள் இயேசு இருந்தா தேடி வருவாங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தள்ளி போனவங்க எல்லாம் இயேசு இருந்தா, என் வாழ்க்கை படகுல இயேசு. இப்போ இயேசு பேசி முடிந்ததும் அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி. அப்ப அது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல? சீமோன்ட்ட பெர்மிஷன் கேட்டு உட்கார்ந்துட்டு காமனா பேசிட்டு இருக்கிறார். காமனா பேசிட்டு இருக்கிறார். சீமோனும் கூட்டத்தில் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். இப்போ ஆமேன் போட்டு அவர் எழும்பி போவார்னு பார்த்தா அப்படியே சீமோனை பார்க்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இயேசு எப்படி உட்கார்ந்தார்? கேட்டுக்கொண்டு ரிக்வெஸ்ட் பண்ணி, கொஞ்சம் போட்டை
தள்ளி கொண்டு போவியா அப்படி கேட்டுட்டு உட்கார்றார். இப்போ சீமோனை பார்த்து ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, இப்போ எப்படி கேட்கல, கொஞ்சம் வலைய அப்படி கேட்கல, இப்போ கமாண்ட். இப்போ கமாண்ட். அதன் அர்த்தம் என்ன? பேதுருவே, இனி உன் எல்லாத்தையும் நான் கேர் பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் ரிக்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னா, கமாண்ட் கொடுக்குற வைக்கிறேனா? நான் ரிக்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னா என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுக்காம அவர் என்னை வெளியே தான் வச்சிருக்கிறேன். எனக்குள்ள இருந்தவர் கட்டளை எடுக்கிறாருன்னா அவர் என் ஆண்டவராக இருக்கிறார், என் ராஜாவாக இருக்கிறார். தள்ளி கொண்டு போய் வளைய போடு அப்படிங்கிறார். அதற்கு சீமோன் சொல்றாரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. வெயிட் பண்ணுங்க. இப்படி சொல்லும் போது இயேசு என்ன சொன்னார்? சும்மா வாயில வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. ஏன் நீங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்லும் போது இயேசு ஒண்ணுமே சொல்லல. மாறாக இயேசு என்ன பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா? பேதுரு இப்படி பார்த்துட்டே இருந்தார். ஏன் இயேசு இங்க ஒன்றும் சொல்லல? 4வது வசனத்தில் எப்படி இருக்கு? அவர் போதகம் பண்ணி, வாழ்க்கையில சில கேள்விகள் வரும்போது கர்த்தர் பதில் தரலைன்னா புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி அதற்கான பதிலை ஏற்கனவே நமக்கு தந்து விட்டார். என்னாண்டவரை, நான் எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். இவ்வளவு நேரம் ஓம் போட்ல இருந்தாடா பேசிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லிட்டு இருந்தியே. சண்டே வந்து முதல்ல ஆமேன்னு சொன்னது நீதானே, முதல்ல கைத்தட்டினது நீதானே. மண்டே வரும்போதே கர்த்தர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சீமோன் பார்த்துட்டே இப்பதான் மைண்ட்ல ஸ்ட்ரைக். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஆகிலும் எந்த வார்த்தை? இனி பேச போகிற வார்த்தையா அல்லது பேசப்பட்ட வார்த்தையா? பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், பேசப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் சரி, பேசப்பட்ட வார்த்தைகள்ல எத்தனை வார்த்தை ஞாபகம் இருக்கு? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன சபைக்கு? எனக்கு ஒண்ணு கூட ஒழுங்கா கேட்கல. நீ விசுவாசித்தால். ஃபர்ஸ்ட் சண்டே செர்மன் என்ன? செகண்ட் சண்டே செர்மன் என்ன? பிப்ரவரி மந்த் வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களை ஜட்ஜ் பண்ண வரல. ஆமென். போன சண்டே வாக்குத்தத்தம் என்ன? ஆமாம், டைரியெல்லாம் உருளுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேசப்பட்ட வார்த்தை. பேதுரு, ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். என் வாழ்க்கையில் தேவன் அமைதியா இருக்கிறார்னு புரிஞ்சுக்கோங்க. ரேமா ஆல்ரெடி கொடுத்துட்டார். கரையில் இருக்கும்போது ஒன்று, கடல்ல இருக்கும்போது வேறொன்று. அது மனிதன். சந்தோஷமா இருக்கும்போது ஒன்று, சங்கடமா இருக்கும்போது அது வேறு. நல்ல கவனிங்க. தானியலோட ஃப்ரெண்டு தரியு ராஜா இல்ல, தானியல்ல தரியு ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ திடீர்னு தானியலை பிடிக்காதவங்கலாம் ராஜா கிட்ட ஒரு கட்டளையை வாங்கிடுவாங்க. என்ன கட்டளை அப்படின்னா, 1 மந்த்துக்கு ஜோம் பண்றவங்களை என்ன பண்ணணும்? சிங்கக்கவில போடணும். இது தானியலை இல்லாம ஆக்குறதுக்காக அவங்க செய்யறதுன்னு ராஜா தெரியாம ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா கட்டளை போட்டுருவாரு. இப்போ தானியேல் வந்து மாட்டிட்டு தானியேல் சொன்னதும் ராஜாவுக்கு சங்கடம் தாங்க முடியல, வருத்தம் தாங்க முடியல. ஆனாலும் அந்த ராஜா கட்டளை போட்டதுனால வேற வழி இல்லாம தூக்கி சிங்கக்கவியில போட்டாங்க. ஒரு ராஜாவுடைய, ஏன்னா இது ராஜாவுடைய ஆர்டர். ஆண்டவர் சொல்றார் யோசுவாட்ட, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
எங்க உலகத்தில் இருந்த அழிந்து போகிற சிங்காசனத்தில் இருந்த ஒரு ராஜாவே நான் சொல்லிட்டேன், எனக்கு இனி மாற்ற முடியாது, செஞ்சுதான் ஆகணும்னு செய்வான் என்றால் நிலையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆமேன் என்கிற நாமத்தை உடையவர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. ஆகிலும் நீ சொன்ன, நல்ல கவனமா கேளுங்க. இப்பொழுது வலைய போடுறாரு. எங்க வலைய போடுறான்னு தெரியுமா? நேற்று எங்க வலை போட்டானோ அதே இடத்துல, நேற்று எந்த இடத்துல எதிர்பார்ப்பு தோல்வியில் முடிந்ததோ அதே இடத்துல, நேற்று எங்கிருந்து துக்கத்தோடு திரும்பினானோ அதே இடத்துல, நேற்று எவ்வளோ வலி வேதனை உண்டானதோ அதே இடத்துல, அதே இடத்துல. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கணுமோ அதே இடத்துல கொண்டு வருவார். என்ன ஆண்டவரே, மறுபடியும் கஷ்டப்படுத்தவா? மறுபடியும் இல்லை. பேதுருவே, நீ நேற்று வலை போட்டதற்கும் இன்னைக்கு வலை போடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? நேற்று உன் படகுல இயேசு இல்லை, இன்னைக்கு உன் படகுல இயேசு இருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, என்னுடைய தோல்வி நீ ஜெயமாய் மாறுமா? சிம்பிள். இயேசு இருக்கணும் என் வாழ்க்கையில். இயேசு எங்க இருக்கக்கூடாது? வெளியே இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு வெளியே இருக்கக்கூடாது, இயேசு உள்ள இருக்கணும். இயேசு உங்களுக்குள்ள இருந்தா எந்த இடத்துல நீங்க கண்ணீர் வடித்தீர்களோ அதே இடத்துல, அதே இடத்துல எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட க்ளோரே, தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது. ஆமென். கொஞ்சம் பிராக்டிக்கல் யோசித்து பாருங்க. உலக உறவுகள் நம்மை நேசிக்கிறது நம்மிடத்தில் உள்ளதை வச்சுதானே. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இதான் உண்மை. இவங்க எங்க சொந்தம் தெரியுமா? எத்தனை பேர் நம்மை உரிமை பாராட்டுறாங்க? என் சொந்தம், என் சொந்தம். ஒருத்தங்க நம்மளை சொந்தக்காரங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா கூட நம்ம கிட்ட ஏதாவது அட்லீஸ்ட் நம்ம போடுற ட்ரெஸ்ஸாவது நல்லா இருக்கணும். இதான் உலகம். ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோம். வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து, எளியவனை எங்கிருந்து எடுக்கிறாரா? குப்பையிலிருந்து. ஒருத்தனை தூக்கணும்னா அவனை யாரோ குப்பையில தூக்கி போட்டிருக்கணும். நம்ம குப்பைக்குள்ள கை போட்டு எதை எடுப்போம்? குப்பைக்குள்ள தேவையான பொருள்லாம் உண்டா? இப்போ நான் புரியும்படி சொல்றேன். நம்ம வீடை பெருக்கிறோம், நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் விழுந்துச்சு, நம்ம அதை கவனிக்கல. நம்ம பெருக்கி எடுத்து வேஸ்ட்ல கொண்டு தட்டும் போது அந்த 500 ரூபாய் கண்ணுக்கு தெரியுது. சரி, அது குப்பையில விழுந்துட்டு அப்படி சொல்லிட்டு எத்தனை பேர் திரும்பி போவோம்? எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கிடைக்கலாம் கூட பார்ப்போமே தவிர, அப்ப அந்த டைம் நமக்கு எது கண்ணுக்கு தெரியாது?
நம்ம கை அழுக்காகுமா? கை அழுக்காவுன்னு சொல்லிட்டு கை நீட்டாம இருப்போமா? ஏன் கை நீட்டி உடனே எடுக்கிறோம்? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. உலகம் ஏன் நம்ம குப்பையில தூக்கி போட்டுச்சு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை. இயேசு ஏன் தூக்கி எடுக்கிறார்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் விலையேற பெற்றவர். நான் +2 படிக்கும் போது நீ இந்த குடும்பத்தில் பிறந்து வேஸ்ட்னு ஒரு நண்பர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையை உடைச்சது. நான் வேஸ்ட் ஆண்டவரே இப்படிலாம் கேட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக அழுதேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து பாடவே வச்சார். அழகான கண்கள் பாட்டு எழுதுறதுக்கு பின்னாக இருக்கிற சரித்திரத்தில் இதுவும் ஒன்று. இந்த தூக்கி எறியப்பட்ட என்னை இந்த சரணம் எழுதினதே இதை வச்சு தான். வேஸ்ட்டை அவர் தொட்டுட்டார்னா அது டேஸ்டா மாறிடும். ஆமென். படகு இப்ப நிரம்புது, அமிழத்தக்க நிரம்புது. இப்பொழுது பேதுருவை பார்த்து சொல்றார், உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவேன். சொன்ன வார்த்தை ரிப்பீட் பண்றேன். அவர் நம்ம கிட்ட ஒன்று சொல்றாருன்னு வைங்களேன், அதுதான் நம்முடைய ஃபியூச்சர். ஸோ என் ஃபியூச்சர் என்னன்னு தெரியல, நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணி சொல்லுங்க. உங்கள் ஃபியூச்சரை நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. உங்கள் ஃபியூச்சரை அறிய நீங்கள் யார்கிட்டயோ கொண்டு இப்படி கையை நீட்டாதீங்க. உங்கள் ஃபியூச்சரை அறிய உங்கள் கைகளை அப்படியே உயர்த்துங்க. எது ஃபியூச்சர்? என் ஃபியூச்சர் என்ன? கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தை. உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். யார? மீன் பிடிச்சு தோல்வியை கண்ட ஆள, நேற்று எக்ஸாம்ல தோத்துட்டு வந்த ஆள கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஆசீர்வதிக்கிறார், அழைத்து செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சீஷர்களுடைய பட்டியலை எழுதும்போது லூக்கா 6வது அதிகாரம் மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் பேதுரு பெயரை ஃபர்ஸ்ட் எழுதுறார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? முந்தினவன். அந்த முந்தினவன் என்கிற வார்த்தைக்கு சரியான மீனிங் என்னன்னா ரேங்க் வைஸ். ரேங்க்ல யார் ஃபர்ஸ்ட் வரா? அப்போ அதுக்கு முன்னாடி யார் இருக்கிற? பேதுருக்கு முன்னாடி இயேசுட்ட வந்தது யாரு? அந்திரேயா. பேதுரு அந்திரேயாவே முந்திட்டார். பைபிளில் ஆண்டவர் சொல் முந்தினோர். நாங்கள்லாம் எப்போவுமே வந்து சர்ச்சில் கடைசி 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 அப்படி கிடையாது. முந்தணும். முந்தணும்னா எப்படின்னா அவங்க எழுப்பி நிற்கும் போது சேர உருவுறது கிடையாது. ஆண்டவரை நேசிக்கிறதுல, ஆண்டவரோடு பழகிறதுல, ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுறதுல முந்தணும். ரூத்து கதிர் பொறுக்க போனான். எதுக்கு? எந்த வரிசையில் நின்றுப்பா கதிர் பொறுக்கும் போது? ஏன் லாஸ்ட் வரிசை? ஏன்னா புது பிலிவர். நான் யாருக்கா பிறகாலே போய் அப்படிதான் சொல்லுவான். நான் யார் கண்ணில் தய கிடைக்குதோ அவங்க வயலில் அவங்க பின்னாடி போய் நான் அந்த கதிரை பொறுக்குவேன். கதிர் லாஸ்ட் ரோல இருந்தாங்க ரூத்து. ஆனால் 3வது அதிகாரத்தில் போவாஸ் பாதத்தில் வந்து இருக்கிறாங்க, முந்திட்டாங்க. 4வது அதிகாரத்தில் வயலுக்கே ஓனர் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. 1வது அதிகாரத்தில் பாளையத்துக்கு புறம்ப, 2வது அதிகாரத்தில் கடைசி இடம், 3வது அதிகாரத்தில் பாதத்தில், 4வது அதிகாரத்தில் பக்கத்தில். அதனால தான் அந்த புத்தகத்தை பேரே ரூத்தின் சரித்திரம். ஆண்டவர் சமூகத்தில் வர்றவங்க எல்லாம் சரித்திரம் படைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் அப்படி சிரிச்சுட்டே கை கொடுத்து சொல்லுங்க, சரித்திரம் படைக்கணும். ஆமென். அது இப்படி தரித்திரமா சொல்லக்கூடாது, சிரிச்சுட்டு சரித்திரம் படைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாருங்க எழுதுறார், முந்தினவன் பேதுரு, the first Simon. Glory, glory. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். அது மாத்திரமல்ல, பேதுருவை பழக்குவிக்கிறார். அன்புனால அவர் செய்கிற காரியம் பாருங்க. நம்மை தேடி வருகிறார், நம்மை பிளஸ் பண்றார், நம்மை அழைத்து செல்லுகிறார் அவருடைய திட்டத்துக்குள்ள. அதனாலதான் சில காரியங்களை நம்மளை விட வைக்கிறார். அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. சில ஆண்டவர் இதில் நீங்க நேசிக்கிறீங்க, என்ன ஆண்டவரை இதுல இருந்து என்ன பிரிக்கிறீங்க? இந்த செப்பரேஷன் வந்து அன்பின் அடையாளம். சில சூழ்நிலை விட்டு பிரிக்கிறார்,
ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேறுபாடை தொடர்ந்துட்டே இருக்கும். அன்பின் அடையாளம். முதல் அதிகாரத்தில் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். அடுத்து பாருங்க, நோவா குடும்பத்தை அந்த கூட்டத்திலிருந்து பிரிக்கிறார். ஆபிரகாம் சொல்றா, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ. பிரிக்கிறார். யாக்கோபு பாருங்க, வீடு கூடாரவாசி. யாக்கோபுக்கு பேரே கூடாரவாசி. ஆனால் எப்பொழுது அவனுக்கான நேரம் வந்ததோ கர்த்தர் யாக்கோபை செப்பரேட் பண்றார். யோசேப்பு அப்பா கூடவே இருக்கிறவன் கர்த்தர் செப்பரேட் பண்றார். எதற்காக? இந்த பைபிள்ல யார் யாரெல்லாம் தேவன் வேறு பிரிக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில தேவ திட்டம் ஹெவியா இருக்கும், ஹெவியா இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ், மலைகள் விலகினாலும். ஏன்னா நம்ம மலை போல சிலரை நம்பி இருப்போம், செப்பரேட் பண்ணுவார். யோசேப்பு பார்க்கிறது வரைக்கும் யாக்கோபு அழுதுட்டு இருந்தான். யாக்கோபின் மாமனார் சம்பளம் மாத்தின விஷயத்தை சொப்பனத்தில் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆடு மாத்திரம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஆடு மாத்திர மேட்டர் எல்லாம் சொல்லி தரீங்க, ஆளை மாத்திர மேட்டர் சொல்லலையே ஆண்டவரே. ஆமே, யாக்கோபு 22 வருஷம் அழுறாரு. ஏன் கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்லலை? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் ஆடு மாத்திர மேட்டர்லாம் சொப்பனத்தில் சொல்லிட்டு ஆளை மாத்திர மேட்ரு இவ்வளோ சில நேரத்தில் ஆண்டவர் அளவிடுறது நமக்கு ஒரு வார்த்தை யாக்கோபு ஏன்பா அழுற? அவன் எங்க இருக்கிறான்? எகிப்துல சூப்பரா இருக்கிறான். இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆண்டவர் சொல்லல. ஏன் சொல்லலைன்னா ஆண்டவருக்கு இந்த யாக்கோபு பத்தி நல்லா தெரியும். அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா யாக்கோபு ஓடுவார். எங்க ஓடுவார் தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க, எங்க ஓடுவார்? யாபோ காற்றின் கரையில் ஓடுவார். அங்க போய் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என் பிள்ளை எங்க கொண்டு வந்தால் ஒழிய விட மாட்டார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பார்த்தார், வேண்டாம் அவனுக்கு இப்ப புரியாது. அதனாலதான் குருடரை அவர்கள் அறியாத வழி. குருடன்னா யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கண்ணு தெரியாதவன் அல்ல, பாதை தெரியாதவன். எனக்கு பாதை தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நான் அவரால் நடத்தப்படுகிறேன். அவரால் நடத்தப்படுவேன் என்றால் எரேமியா 29:11 என்னை குறித்த அவருடைய நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் பேதுருவை இப்பொழுது பழக்க வைக்கிறார். எல்லா விஷயத்திலும் அவனை பழக்க வைக்கிறார். அதனாலதான் முந்திரி கொட்டை மாதிரி நம்ம அண்ணன் முன்னாடி போவாரு, தலையிலேயே கொட்டு கொடுப்பார். ஆண்டவர் நீரே ஆனால் என்னை கடல் மேல நடக்க வைங்க. ஆண்டவர் சொல்றார் வா அப்படிங்கிறார். இப்போ பேதுரு இறங்கி நடக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் எப்படி ட்ரெயின் பண்றார் பாருங்க. காற்று என்ன செஞ்சுட்டு இருக்கு? அடிச்சுட்டு தான் இருக்கு. கர்த்தர் என்ன எப்படி நடக்க வச்சிருக்கலாம்? காற்றை அடக்கி, சமுத்திரத்தை அடக்கி பேதுரு நடக்க வைக்கலாம். அது செய்யல. ஸ்விம்மிங் படிக்கணும்னா ஒரு குடம் தண்ணியில படிக்க முடியாது. சிலர்லாம் அவங்களா குதிச்சு ஸ்விம் பண்ணுவாங்க. ஆனா சிலரை தள்ளி விட்டு தான். நம்ம தேவன் விசுவாசத்துல பழக்க வைக்கிறது. இப்ப பேதுருக்கு என்ன டவுட்னா, இயேசு வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த காற்று இன்னும் அடங்கல? இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கேள்வி இதுதானே. நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன்? நான் தான் சர்ச்சு கரெக்டா போறேனே, தசவாகம் கரெக்டா கொடுக்கிறேனே, ஆறாவது எல்லாம், அப்புறம் ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம போக்கஸை மாத்திரம் பாருங்க. எத்தனை காற்றடித்தாலும் நான் அந்த போக்கஸை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக சில காற்றை கர்த்தர் அடிக்க வச்சுட்டே இருக்கிறார். பேதுருவே, நீ போட்டில் இவ்வளவு நேரம் இருந்த, உனக்கு ஏதாவது ஆச்சா? இல்லை. இப்ப கடல்ல இறங்கிட்ட, ஏதாவது ஆச்சா? இல்லை. அப்ப ஏன் அந்த காற்றை பார்க்குற? நடக்கிற பாதை கடினமான பாதை தான், ஏதாவது ஆச்சா? ஆமென். இந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ஏசியும் உண்டு, செகண்ட் ஏசியும் உண்டு, தேர்ட் ஏசியும் உண்டு, ஸ்லீப்பர் கிளாஸும் உண்டு, அன்ரிசர்வ்டு கோச்சும் உண்டு, டிசேபிள்டு கோச்சும் உண்டு.
டிசேபிள் கோச்சுன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிறது. அன்ரிசர்வ்டு கோச்சுன்னா ஒரு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள ஏதாவது இடம் கிடச்சா போதும். ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து கொஞ்சம் படுத்து போகலாம். தேர்ட் ஏசியில் கொஞ்சம், ஸ்லீப்பர் கிளாஸில் ஒரு ஏசி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். செகண்ட் ஏசியில் கொஞ்சம் நம்பர்ஸ் குறைவாக இருக்கும், சீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏசி ரூம் மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏசியில் போகிறோம், நீங்கள் நான் அன்ரிசர்வ்டில் தான் போகிறேன். எல்லாம் ரைட்டு தான், ஆனால் எல்லாத்துக்கும் இன்ஜின் ஒன்று தான். இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நாகர்கோவில், எங்கள் ஊர் நாகர்கோவில் போகணுன்னு வைங்களா, ஃபஸ்ட் ஏசியில் போகிறவங்க 1 மணிக்குள்ள போய் சேர்ந்துருவாங்களா? நாங்கள் ஃபஸ்ட் ஏசியில் போகிறோம், அதனால் எங்களை முதல்ல கொண்டு வரணும். அந்த அன்ரிசர்வ்டில் பயணிக்கிறவனுக்கு என்ன டைமோ என்ன ட்ராக்கோ அதே தான். அதன் அர்த்தம் என்ன? அன்ரிசர்வ்டில் பயணிக்கிறவன் அடுத்த நாள் 7 மணிக்கு போய் சேருவான்னா அதே டைம் தான். ஆமென். இதில் நாம் எதில் பயணிக்கிறோம் என்பதில் முக்கியம். ஆமென். நம்ம போய் சேர்றோமா தான் முக்கியம். அல்லேலூயா. எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே போல கிடையாது. இன்னைக்கு இந்த நாளில் ரொம்ப சந்தோஷப்பட்டவங்களும் உண்டு, கஷ்டத்தோடு வந்தவங்களும் உண்டு. அந்தந்த டைமை தாண்டி தானே வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நான் நடத்தலையா? நடத்துறாரு, நடத்துறாரு, பழக்க வைக்கிறார். பேதுரு இப்படி பார்க்குறான். நமக்கு வர டவுட்டே என்ன தெரியுமா? நான் இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த காற்று அடிச்சிட்டு இருக்கு? இன்னும் ஏன் இந்த புயல் வீசிட்டு இருக்கு? இன்னும் ஏன் இந்த பிரச்சனை தொடருது? அவன் கொஞ்சம் பார்வையை மாத்திரான், உள்ள போறான். ஆண்டவரேன்னு சொன்னதும் இம்மீடியட்டா கர்த்தர் அவன் கையை பிடிக்கிறார். திட்டுறதெல்லாம் அப்புறம், முதல்ல கையை பிடிக்கிறார். அவர் மட்டும் கையை பிடிக்கலன்னா இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் என்னைக்கும் அமிழ்ந்திருப்பேன். அவர் என் கையை பிடிக்கிறார்னாலே அவர் என்னை பழக்க வைக்கிறார். ஆழத்தில் அமிழ வேண்டிய பேதுருவை கர்த்தர் பிடித்து பழக்க வைத்தார். அதே பேதுரு அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு போகும்போது ஒருவன் உட்கார்ந்திருந்து, ஒரு சப்பானி உட்கார்ந்திருந்து கேட்கிறான், ஏதாவது போட்டுட்டு போங்கன்னு. இப்பொழுது பேதுரு அவனை பார்க்கிறான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாக என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற வல்லமை அநேகரை ஹீலாக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் பழக்க வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். எப்படி மேன்மைப்படுத்துகிறார் என்றால், பரலோகத்தின் திறவுகோலை கையில் கொடுக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூமியில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இப்போ பரலோக கீ யார்கிட்ட இருக்கு? பேதுருட்ட இருக்கு. டோர் யாரு? வாசல் யாரு? வாசல் யாரு? நானே வாசல். யாரு சொன்னா? ஏசு சொன்னா. கீ யார்கிட்ட இருக்கு? அப்ப யார் தான் ஓபன் பண்ணி கொடுக்கணும்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று டோர் ஓபன் பண்ணி கொடுக்கிறான். இப்ப எருசலேமில் டோர் ஓபன் பண்ணியாச்சு. இனி அடுத்து எங்க ஓபன் பண்ணணும்? புறஜாதிகள் மத்தியில். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் யாரு? பவுல். பவுலை கர்த்தர் புறஜாதிகளுக்கு எந்த அதிகாரத்தில் பவுலை பிடிச்சார் ஆண்டவர்? 9வது அதிகாரத்தில் பிடிச்சு என்ன பண்ணார்? உட்கார வச்சார். பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் நீங்க தான். ஆனா கீ யார்கிட்ட இருக்கு? பேதுரு ஓபன் பண்ணாதான் பவுலை உட்கார வச்சுட்டு 10வது அதிகாரத்தில் பேதுருக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட் பண்ணார். சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆச்சு. அவர் போய் ஜோம் பண்ண போனார். சிலது லேட் ஆகுதுன்னா பல வெளிப்பாடுகள் வருதுன்னு அர்த்தம். ஆமே, நமக்கு சாப்பாடு லேட் ஆனாதான் பிபி ஏறும், சுகர்லாம் லோ ஆகும். அவர் பரலோகம் திறந்ததை பார்த்தார். நம்ம அப்படி கறக்கத்தில் என்னெல்லாமோ சில சர்ச்சுக்குள்ள இருந்து தரிசனம் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என் ஆத்மாவை போடும்போது தான் எழும்புவாங்க. அப்போதான் 3வது வானம் வரைக்கும். இப்போ ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். ஒரு துப்பட்டி இறங்குது, அதில் அநேக மிருகங்கள் இருக்கிறது. இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்கிறார். ஆண்டவர் அசுத்தமாக இருக்கு. தேவன் சுத்தமாக்கினதை
ஏன்னா யூத மார்க்கம் என்னதான் ஆவிக்குரியவன் சொன்னாலும் சில பாரம்பரிய மார்க்கம் வந்து விடாது. ஆண்டவர் அதை பிரேக் பண்றார், உடைக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவன் கையில தான் என்ன கொடுத்திருக்கிறார், சாவி. அதே போல கொர்நேலியு வீட்டில் போய் கிறிஸ்துவாகிய வாசலை திறந்து கொடுக்கிறான். எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா? உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். உங்களை விட நல்ல டேலண்ட் ஆனவங்க பவுலை போல ஆட்கள் எழும்பினாலும் பேதுருவை உங்களை கொண்டு செய்ய வேண்டியது கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். இதுதான் என் ஆண்டவருடைய நீதி. என்னை கொண்டு செய்ய வேண்டியது. பாருங்க, தாவீதுக்கு மேல அபிஷேகம் பண்ண கொண்டு வந்தாச்சு, தாவீது இல்லை. அதனால எலியா மேல அந்த தைலம் ஊற்றப்பட்டதுன்னு அதுக்கு பேரு லக்கு. யாருக்கு லக்கு? எலியாவுக்கு லக்கு. ஏன்னா நல்ல வேளை அவன் வரல. அதனால தாவீதுக்கு என்று கொண்டு வந்ததுல ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணாம அத்தனையும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதன் பேர் கிருபை. நாம லக்கில் வந்தவங்க கிடையாது, சொல்லுங்க, கிருபையில வந்தவங்க. ஆமே, மேன்மைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அன்பு எங்க வர கொண்டு போச்சு அப்படின்னா மகிமை வர கொண்டு போகுது. மகிமையை காண்பித்து கொடுக்கிறார். மகிமையில இயேசு எலியா மோசே கூட பேசி கொண்டிருப்பதை பேதுரு பார்க்கிறான், குளோரியை பார்க்கிறான். மண்ணை பார்த்தவன மகிமையை பார்க்க வைக்கிற அன்பு ஆண்டவருடைய. அதனாலதான் எபேசியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்பதை அறிந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள். சபை எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதில். ஆமென். இவ்வளோ மேன்மைப்படுத்தி, அது மாத்திரமல்ல, அவன் மறுதலிக்க போகிறான் என தெரிந்து அவனை சபிக்காமல் கர்த்தர் அவனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அவன் மறுதலித்த பின்பும் கர்த்தர் அவனை விட்டு முகத்தை திருப்பாமல் அவனிடமாய் தம்முடைய முகத்தை திருப்புகிறார். ஆமென். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உமை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை காணவில். எல்லாவற்றுக்கும் மேல தம்மிடத்தில் அவனுக்கு பங்கு உண்டாகும் பொருட்டு அவன் கால் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் பாதத்தை கழுவுகிறார். இதெல்லாம் நாம கழுவப்பட்டது. வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மீது அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவமற. சோ ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றுக்கு பின்னாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்பு. தெரிந்தெடுத்தது, அழைத்தது, ஆசீர்வதித்தது, மேன்மைப்படுத்தினது, பழக்குவிக்கிறது, கழுவினது, சுத்திகரித்தது, நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து கொண்டிருப்பது. இதுக்கு பின்னாக என்ன இருக்கு? அன்பு. அதே போலதான் நம்ம ஆண்டவருக்கு செய்யற எல்லாவற்றுக்கு பின்னாக அதே போல் அவர் மேல் உள்ள அன்பு இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். சர்ச்சுக்கு எதனால வந்தீங்க? அவர் மேல இருக்கிற அன்பினால. எங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவர் மேல இருக்கிற அன்புனால. இந்த அன்புல தேடல் இருக்குங்க, தேடல். அன்புல தேடல் இருக்கும். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல அவங்க வழக்கத்தின்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கல்லறை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவர் இல்லைன்னு சொன்னதும் எல்லாரும் போயிட்டாங்க. மரியாள் மட்டும் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அழுதுட்டு இருக்கிறாங்க. மரியாள் வந்து இன்னும் நம்பல. என்ன நம்பலன்னா இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு இன்னும் நம்பல.
அவ அப்படி கல்லறையே பார்த்து இப்படி அழுதுட்டே இருக்கும்போது இயேசு பின்னாடி நிற்கிறார். ஸ்திரீயே அப்படி கூப்பிடும்போது இப்படி பார்த்துட்டே இருக்கிற கல்லறைக்குள்ள ஸ்திரீயன் கூட்டதும் இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு திருப்பியும் கல்லறையை பார்த்து, தோட்டக்காரரே, என் ஆண்டவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. கவனம் இதில் தான் இருக்கு, கல்லறைக்குள்ள. ஏன் அங்கே யாரை வச்சிருந்து? தேடல் தேடல். கவனம் மாறல. நீங்க அந்த பேசேஜை யோவான் 20 வீட்டில் போய் படிங்க. நான் பண்ற ஆக்ஷன்ல தான் அங்க இருந்திருக்கும். இப்படி பார்த்துட்டு, தோட்டக்காரரே, என் ஆண்டவரை காட்டில் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த வார்த்தை, நீங்க எடுத்துட்டு போயிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? இவ்வளவு பொறுத்த வரைக்கும் இயேசு மரித்து விட்டார். மரித்த இயேசுவை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. நல்ல கவனி. மரித்த இயேசுவை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. இயேசு மரித்துட்டார்னா மரித்த சரீரத்திலிருந்து அற்புதம் வருமா? ஒன்றும் வராது. ஆனாலும் தேடுறா பார்த்தீங்களா? அதன் அர்த்தம் என்ன? எனக்கு அவர் ஒண்ணுமே செய்யலைன்னாலும் எனக்கு அவர் வேணும். இதான் லவ், இதான் அன்பு. இயேசு நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்த போது ஒருவரே ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வந்துச்சு. இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது ஒருவள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அன்புன்னு என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க தந்தாலும் ஸ்தோத்திரம், தரலைனாலும் ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் வந்து பார்ப்போம், இந்த சர்ச்சில் கொஞ்சம் நல்லா இருக்கு, நாங்கள் வந்து பார்ப்போம், ஒரு 2 மாதம் பார்ப்போம், ஏதாவது நடக்குதா பார்ப்போம். இல்லைன்னா நம்ம நடந்து போயிடுவோம். சபைக்கு பெற்றுக்கொள்ள வராதிருங்கள், பற்றி கொள்ள வாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இயேசுவை ஆலயத்தில் இருந்து பிடிச்சு தள்ளினாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் ஓய்வு நாள் இயேசு எங்க இருந்தார்? ஆலயத்தில் தான் இருந்தார். ஏன்? இது என் அப்பாவின் வீடு. கல்யாண வீட்டில் இயேசு ஒன்று செய்யறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆலயத்தில் ஆண்டவர் சவுக்கு எடுத்து சுத்திகரிக்க யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? இல்லை. ஏன்னா என் அப்பா வீட்டில் நான் உரிமையாக செய்வேன். வேற எங்கேயா செய்யணும்னு என்கிட்ட கேட்கணும். நீங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. மரியாதையில இருந்து அப்படி வந்து நிக்கிறாங்க. என் வேலை வரல, எனக்கு உனக்கு என்ன அப்படின்ட்டார். ஆலயத்தில் வந்து இப்படி பார்க்கிறார். ஃபுல்லா பிதாவுக்கு பிரியமில்லாதது இருக்கு. கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்றார். எல்லாத்தையும் கிளியர் பண்றார். ஆண்டவரை யாராவது சொன்னாங்களா? அண்ணா காய்பா சொன்னாங்களா இன்னைக்கு டியூட்டி உங்க டியூட்டி? இல்லை. ஏன்? என் அப்பா வீடு, என் அப்பாவின் வீடு எப்படி கலர் குகை ஆகலாம்? இது நம்ம நேரா மாறி இதான் கல்யாண வீட்டில் முன்னாடி போய் நிற்போம். சர்ச்சில் எல்லா வேலையும் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். சபைய அப்பா விட பாருங்க. அவரை இயேசு தேவாலயத்திலும் பெரியவராக இருந்தும் ஓய்வு நாள் அவர் சர்ச்சில் தான் இருப்பார். ஒரு கட்டத்தில் அவரை பிடிக்கல, அவர் அங்கே வர்றது பிடிக்கல, சர்ச்சில் தான் இருந்தார். ஏன்னா அவர் எப்படி பார்த்தார்? இது அண்ணா காய்பாவுடைய வீடா பார்க்கல, என் பிதாவின் வீடு. பேதுரு ஒரு கட்டத்தில் எல்லாம் இழந்து மீன்ஸ் எல்லாம் நம்பிக்கை, நான் இப்படி பண்ணிட்டேன். அதாவது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க? நம்ம செய்யறதெல்லாம் மறக்கிறது. ஆமென். நம்ம எப்படி அன்பினால நேசத்தாலே நான் சோகமானேன் எல்லாம். அதாவது பேதுருட்ட வந்து இன்டைரக்டா கூட என்ன ஏன் மறுதளிச்சேன்னு கேட்கவே இல்லை. இது எவ்வளவு பெரிய ஏதாவது கேட்பாரா முகத்து. நம்மளா இருந்தா மன்னிப்போம், மறக்க மாட்டோம். இப்படி ஒரு பார்வையில் எல்லாம் தெரியும், நீ என்னை பத்தி சொன்னதெல்லாம் ஒரு போடுவோம் பாருங்க. அதான் உங்களுக்கு. ஆமென். பேதுரு பார்க்கிறான். ஒரு கட்டத்தில் திடீர்னு சொல்றார், யோவான் 21வது அதிகாரத்தில், நான் மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிறான்.
கர்த்தர் அன்பினால பேதுருவை இழுத்து 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 மனுஷரை பிடிக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து இருக்கும்போது நான் மீன் பிடிக்க போறேன். இப்ப திருப்பி பின் வாங்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்க? நாங்களும் வர்றோம். இந்த பின்வாங்கி ஒரு ஆள் போறாங்கன்னா சும்மா தனியா போக மாட்டாங்க, கூட 4 பேரை. அந்த 4 பேர் யாருன்னா, பேதுரு வரும்போது கூட யோவானும் யாக்கோபும், திருப்பி போகும்போதும். உங்களுக்கு யாருக்காவது போனா தனியா போயிருங்க, ஆனா இந்த ஆவி தனியா போக விடாது. கூட நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நான் மீன் பிடிக்க போறேன், போங்க, உங்களை யாரும் போண்டானா. உடனே சீசர் நாங்களும் வரோம். பைபிள் சொல்லுது அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. லூக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் அகப்படவில்லை. யோவான் 21 சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் பிடிக்கல. எதன் அர்த்தம் என்ன? இவங்களுக்கு இங்க பிரயாசமே பண்ண முடியல. ஏன்? ஆண்டவர் சொன்னார்ல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. அங்கே அன்னைக்கு வலையாவது போட முடிஞ்சது, இன்னைக்கு முடியல. நான் நினைக்கிறேன் வலையை போட்டு பேதுரு யோசிச்சுட்டே இருப்பார். பொழுது விடிந்த போது 200 மூல தூரத்தில் கரையில் இயேசு நிற்கிறார். பிள்ளைகளே அப்படிங்கிறார். அன்னைக்கு தேடி வந்தது போல இன்னைக்கும் என்னை மறுதலித்தவனே அப்படி கூப்பிடல, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். இல்லை. திருப்பி வலையை போட வைக்கிறார், திரும்ப எடுக்க வைக்கிறார். தூரத்தில் இருந்த படகை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கொண்டு வரார். வந்து பார்த்தபோது கரையிலே மீன் அப்பம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை எடுத்து சாப்பிட கொடுக்கிறார். பேதுரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து உக்காந்து, பேதுருவே, இவங்க எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். பேதுரு உடைச்சிட்டார். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்றார், என் நாட்டுக்குட்டிகளே. அதன் அர்த்தம் என்ன? உன்னை குறித்த திட்டத்தை நான் மாத்தல பேதுரு. நீ தான் மாறி போன, நீ தான் விலகி போன. பேதுரு பிடித்து கொண்டான் வைராக்கியமாய். அதன் பிறகு பேதுருவின் முடிவை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. சீஷர்கள் எல்லாம் சிலரை வெட்டி கொன்றார்கள், சிலரை சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒவ்வொருவருக்கு தண்டனை கொடுக்கும் போது பேதுரு அதிகமாய் வைராக்கியமாய் பிரசங்கித்தவன். பெந்தேகோஸ்தே நாளில் எழுந்து நிற்கிறான். அந்த நேச வைராக்கியம் பேதுரு தலைக்கு ஏறிட்டு, நமக்கு தலைக்கு ஏறணுங்க. அந்த நேசம் தலையில பிடிக்கணும். இந்த பட்டணத்தில் எது இல்லாம யார் தலைகளும் பிடிச்சிட்டு இருக்கு. நமக்கு ஆண்டவர் மேல இருக்கிற நேசம் பிடிக்கட்டும். எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கிறார் பேதுரு. நீ ஒருத்தரை பிரசங்கித்தல்ல, அவரை நாங்க எப்படி சிலுவையில் அடிச்சோமோ அப்படியே ஒன்று அறைய போறோம். சொல்றேன், என்ன அப்படி மட்டும் அறையாதீங்க, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் கால் வச்ச இடத்துல என் தலையை வைங்க, என்னை தலைகீழ் அறைங்க. பேதுருவை தலைகீழாய் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஒருவன் நேசத்துக்காக எதையும் இழப்பான். நேசம் மரணத்தை விட வலியது. இந்த பொல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் கடைசி வரை கிறிஸ்துவுக்காக நிற்க ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? லவ், நேசம். ஆண்டவரே, எனக்கு அன்பு வர மாட்டேங்குது. அன்பு வர நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் என் மேல் வைத்த அன்பை நான் நினைக்கணும். நான் நினைக்க என்ன தேடி வந்தவரை நான் தேடி செல்வேன். என்னை விட்டு கொடுக்காதவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்காய் நின்றவருக்காக நான் இருப்பேன். எனக்காய் ஜீவன் கொடுத்தவருக்காக என் கடைசி வரை வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தால்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.